இந்த சகரியா எலிசபெத் இந்த தம்பதியினர் ரொம்ப வயசானவங்க. அவங்க ஆனா பிரேயர் பண்றாங்க. கர்த்தர் அந்த தூதன் அதுதான் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 2 பேரும் வயசான தம்பதி. 2 பேருக்கும் குழந்தை கிடையாது. இப்ப அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கர்த்தாவே எங்களுக்கு ஒரு பிள்ளைய தாங்க. என்ன வந்து எலிசபெத் என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, என்ன மலடின்னு சொல்றாங்க. என்னால ஒரு அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போ முடியல. என்னால ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போ முடியல. என்னால வீட்டுல நடக்கிற ஒரு ஃபங்ஷனுக்கு போ முடியல. என்னால எதுக்குமே போ முடியல. என்ன மலடின்னு சொல்றாங்க. என்ன அம்மான்னு அழைக்கிறதுக்கு, இந்த மலடிங்கிற பட்டத்தை போக்குறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளைய தாங்க. அவங்க ஆண் பிள்ளையோ, பெண் பிள்ளையோ எனக்கு ஒரு பிள்ளைய தாங்க அப்படின்னு எலிசபெத் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. சகரியா என்ன பண்ணியிருப்பாரு, நான் ஆசாரியன். ஆசாரிய முறைமைப்படி நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் ஆசாரிய ஊழியம் செய்கிறேன். எனக்கு பின்பு என்னுடைய ஸ்தானத்துல எனக்கு பிறகு என்னுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு எனக்கு ஒரு குழந்தையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க நீண்ட காலமா ஜெபிச்சுட்டு இருக்காங்க. ஏன் ஏன் நீண்ட காலம்னு பைபிள் இல்ல. நான் எதை வச்சு சொல்றேன்னா, அவங்க 2 பேருமே முதிர் வயது ஆனவர்கள் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட திருமணமான காலத்துல இருந்து இந்த முதிர் வயது வரைக்கும் அவங்க 2 பேரும் அவங்க 2 பேருமே என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு பிள்ளைக்காக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அப்பா அவரு அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது, ஒரு தூதன் அவர்களுக்கு முன்பாக தோன்றி, அந்த தூதன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நற்செய்தியை அறிவிக்க வந்தேன். அந்த வார்த்தையின்படியே சகரியாவுக்கு சொல்றாரு, பயப்படாத, உன் வேண்டுதல் அதோட எத்தனாவது வசனம்? 13வது வசனம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு குமாரனை பெறுவாள்னு அவருடைய வேண்டுதலுக்கு, அவருடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? அவருடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது. ஆனா, அந்த பதில் வந்தது எப்படி வந்ததுங்கிற ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் பேச போறேன். எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்துல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே நான் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் கர்த்தாவே எனக்கு ஒரு பிள்ளைய தாங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே எனக்கு ஒரு திருமண வாழ்க்கைய தாங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். இன்னும் கர்த்தாவே என்னுடைய கடனை அடைங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதிரி இல்ல என் பிள்ளைங்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதிரி பல காரியங்களை குறித்து ஜெபம் பண்ணுவோம். அதற்கு பதில் வந்ததா? இல்ல அதற்கு ஆசீர்வாதமான பதில் வந்ததா? இதுதான் விஷயம். இங்க சகரியாவுக்கு பதில் வந்தது. அதனுடைய சேர்த்து ஆசீர்வாதமான பதில் வந்தது. கரெக்ட்டா? எப்படி ஆசீர்வாதமான பதில் வந்தது? என்ன அவனுக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு தேவதூதன் சொன்னா, மகன் பிறந்தான். அப்படித்தானே நம்மலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா, அவன் பிறக்கும் போதே அந்த பிறப்பதற்கு முன்னமதாகவே தேவதூதன் சொல்றாங்க, கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். இதுதான் கர்த்தர் தருகிற பதில். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரும்போது, அதற்கு வெறும் பதில் மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தையும் சேர்த்துதான் நமக்கு பதிலா தருகிறார். இங்க சொல்றாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான்பா. நீ என்ன ஜெபம் பண்ண? எனக்கு ஒரு பிள்ளை வேணும், எனக்கு ஒரு பிள்ளை வேணும். அப்படிதானே ஜெபம் பண்ணேன். என் பேரை சொல்றதுக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும். என்னுடைய பேரை சொல்லுகிறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும். இப்படி சொல்லிதானே நீ ஜெபம் பண்ண. ஆனா, கர்த்தர் உனக்கு குழந்தை மாத்திரமா தந்தார். இல்ல, கர்த்தர் சகரியாவுக்கு ஒரு ஆண் பிள்ளையோடு சேர்த்து அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான். அவன் சிறு வயதிலேயே பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருப்பான்னு ஒரு ஆசீர்வாதமான குழந்தையை தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனுடைய கரங்கள் என்ன பண்ணாரு? சகரியாவோட கரங்கள்ல கொடுத்தாரு. இப்போ உங்களுக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்துல இருந்து கர்த்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு பதில் வேணுமா? ஆசீர்வாதமான பதில் வேணுமா? பதில் உடனே கிடைக்கும். பதில் நான் இப்ப என்ன ஜெபம் பண்றேனோ அதற்கான பதில் எனக்கு உடனே கிடைக்கும். ஆனா ஆசீர்வாதமான பதிலுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இங்க சகரியாவும் எலிசபெத்தும் ஒரு வயது வரைக்கும் என்ன பண்ணாங்க? வெயிட் பண்ணாங்க. ஒருவேளை நீங்க யாராவது இந்த மாதிரி வெயிட்டிங் பீரியட்ல இருந்தீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாரு, பயப்படாத. உனக்கு ஆசீர்வாதமான பதிலை நான் தருகிறேன். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு பதில் வேணுமா? ஆசீர்வாதமான பதில் வேணுமா? அது மட்டும் இல்ல, கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான் அப்படிங்கிறது மட்டும் வார்த்தை கிடையாது. அங்க சொல்றாங்க, எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான். ஐயோ! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நம்ம எப்பவுமே பைபிள்லயே வேதாகமத்திலேயே குறிக்கப்பட்டிருக்கிறதுலயே ஒரு வல்லமையான மனுஷன் வந்து எலியா. நெறைய பேர் இருக்காங்க. அது ரொம்ப வல்லமையான மனுஷன். கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பி நின்ற மனுஷன் எலியா. அந்த மனுஷனுக்குள்ள ஆவிய
உன் குழந்தைக்கு நான் தரேன். இப்ப கர்த்தர் உங்களை பார்த்து அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட நீ பதில் தானே எதிர்பார்க்கிற. ஆனா என்கிட்ட இருந்த ஆசீர்வாதமான பதில் வருது அப்படின்னு சொன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்களேன். அப்ப சொல்றாரு, கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பாராம். கீழ்ப்படியாத பிள்ளைகள் எல்லாம் நீதிமான்களுடைய ஞானத்துக்கு தக்கதான, அதாவது இருதயத்தை திருப்புகிற கிருபை. அப்போ நான் இப்ப பேசும் பொழுது உங்களுடைய இருதயம் என்ன பண்ணும், ஒருவேளை விசுவாசத்திற்கு நேராக திரும்பினா அப்படி ஒரு கிருபையை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு கொடுத்திருக்காரு. மற்றவர்களுடைய இருதயத்தை திருப்புகிற கிருபை. இப்போ நான் நினைக்கிறேன் சகரியாவுக்கு வந்து ஏன் நம்ப முடியல, சகரியா வந்து அடுத்து நம்ம வாசிச்சோம் இல்லையா, அதுல என்னன்னா சகரியா அதை விசுவாசிக்கல. ஏன் விசுவாசிக்கலன்னா, நான் நினைக்கிறேன் அவர் பிள்ளை பிள்ளை வேணுங்கிறதுக்காக தானே ஜெபம் பண்ணாரு. கரெக்டா? சகரியா வந்து எனக்கு பிள்ளை வேணுங்கிறதுக்காக தான் ஜெபம் பண்ணாரு. இப்ப கர்த்தர் வந்து உனக்கு பிள்ளை தருகிறேங்கிறாரு. ஆனா சகரியாவால நம்ப முடியல. ஏன் நம்ப முடியலன்னா, அவர் பிள்ளை தாரேன்னு மட்டும் சொல்லியிருந்தா, அப்பா அப்படின்னு நம்பிட்டு ஒருவேளை விசுவாசித்திருப்பாரா இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி அவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதமான குழந்தைய, அதாவது கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருக்க போகிற குழந்தைய, எலியாவை போல ஆவியை உடைய குழந்தைய, சிறு வயதிலேயே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு குழந்தைய, அநேகருடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்ப போகிற குழந்தைய கர்த்தர் நான் உனக்கு தரேன்னு சொன்னதுனால இப்ப சகரியாவால என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல. அநேக நாட்கள்ல நம்மளும் அப்படிதான் ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டு 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 ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு பதில தருவாரு. அந்த பதில்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருப்பாரு, ஆண்டவர் அடக்கி வச்சிருப்பாரு. பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் வந்து அந்த இதுல அடக்கி வச்சிருப்பாரு. அப்ப நமக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை விசுவாசிக்க முடியாது. ஏன் விசுவாசிக்க முடியாது அப்படின்னா, இப்ப அவர் சொல்றாரு சகரியா, நாங்க வயது சென்றவர்கள். நம்மளால ஏன் விசுவாசிக்க முடியலன்னா, ஆண்டவர் எனக்கு செய்வாரா, நான் பாவி, நான் துரோகி, நான் நிறைய நாள் அப்படி நினைச்சிருக்கேன். ஆண்டவர் நமக்கு செய்வார், நம்ம பாவி தானே, நமக்கு ஆண்டவர் நான் அடிக்கடி எனக்குள்ள சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, அடிக்கடி நான் வழுவி போகிற காரியம் இல்லை, அது என்னோட பலவீனமா கூட ஒருவேளை இருக்கலாம். நான் என்ன தெரியுமா நினைப்பேன், இப்ப ஆண்டவர் என்னை பார்த்து ஒரு 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 வாக்கு தத்தத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னாருன்னா, நான் உடனே நினைப்பேன், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவர் வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது, ஹம் உனக்கு ஒரு நல்ல வாகனத்தை நான் உனக்கு கட்டளையிடுறேம்மா, உனக்கு ஒரு நல்ல வாகனத்தை நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் என்ன தெரியுமா, டக்குனு என் மனசுல ஒரு அவிசுவாசம் வரும். நான் என்ன தெரியுமா நினைப்பேன், ஏசப்பா ஒரு வாகனத்தை, இல்லாத ஒரு வாகனத்தை, என்கிட்ட 5 பைசா கிடையாது, அது ஒரு விஷயம், காசே இல்லாம ஒரு வாகனத்தை தர்ற உங்களால முடியும். ஆனா அதை எனக்கு பண்ணுவீங்களா, நான் பாவி, எனக்கு பண்ணுவீங்களா? செங்கடலை 2ஆக பிளக்குறதுக்கு உங்களால முடியும். ஆனா என் வாழ்க்கையில அது பழப்பீங்களா? என் வாழ்க்கையில அந்த வழியை உண்டாக்குவீங்களா? ஏன்னா நான் பாவியாச்சே. அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் என் மனசுல இப்பவும் உண்டு, இப்பவும் உண்டு. நான் ஒருவேளை உங்களுக்கு இப்ப பைபிளை தூக்கி வச்சுட்டு நான் ஒருவேளை போதிக்கிறேன். ஆனா என் மனசுல அப்படி ஒரு அவிசுவாசம் உண்டு. ஏசப்பா நீங்க வானத்துல இருந்து மன்னாவை வரவழைக்க முடியும், நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில அது நடக்குமான்னு எனக்கு விசுவாசம் இல்ல ஆண்டவரே அப்படின்னு அநேக அநேக நாட்கள் அந்த அவிசுவாச குறைச்சல்ல நான் இருக்கேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு தர்றேன்னு சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெருசு. சகரியாவுக்கு ஒரு பெரிய லிஸ்டே போடுறாரு. குழந்தை கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான், சிறு வயதிலேயே பரிசுத்த ஆவியால நிறைந்திருப்பான், அதுக்கப்புறம் இருதயங்களை திருப்புகிறவனா இருப்பான், அதுக்கப்புறம் ஆஹ் எலியாவினுடைய ஆவியும் பலமும் அவனுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி கர்த்தர் சொல்லும் பொழுது அத சகரியாவால என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல. இப்ப தேவதூதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது நடக்கும், நடக்கிறவரை நீ என்ன பண்ண மாட்ட, பேச மாட்ட, நீ என்ன பண்ணுவ, ஊமையா இருப்ப. இப்படி ஒரு நிலைமை நமக்கு வராததற்கு முன்னே நாம் கர்த்தரை என்ன பண்ணிருங்க, விசுவாசிச்சிருங்க. கர்த்தரால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. கர்த்தர் கர்த்தர் என்னை நேசிச்சுட்டாருன்னா என்னால கர்த்தர் எனக்காக செய்ய முடியாதுங்கிற காரியம் எதுவுமே கிடையாது. நீங்க அப்போ கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற நற்செய்தி, சகரியா கிட்ட அந்த தூதர் சொல்றாரு, நான் ஒரு நற்செய்தியை அறிவிக்க வந்தேன், நற்செய்தியை என்ன பண்ணுவேன், உனக்கு கொண்டு வந்தேங்கிற மாதிரி இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு நற்செய்தி என்னன்னா, பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது மாத்திரம் அல்லாமல் அந்த வேண்டுதல் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஆசீர்வாதத்தோடு கூட அந்த வேண்டுதல் என்ன பண்ண போகுதுன்னா நிறைவேற்றப்பட போகிறது. இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா,
சகரியாவ மாதிரி. ஏன் சகரியாவ மாதிரி நான் சொல்லல. என்ன மாதிரி சொல்றேன். என்ன மாதிரி நீங்க அவிசுவாசியா இருக்காதீங்க. இப்ப நீங்க சொல்லலாம். ஐயோ! நீயாவது பரவாயில்லம்மா. நான்லாம் நீயாவது சொல்ற செங்கடல உங்களால பிளக்க முடியும். எனக்கு முடியுமா? அப்படிங்கிறது தான் உன்னோட கேள்வி. ஆனா எனக்கு அவிசுவாசம் என்னன்னா, செங்கடலையே பிளக்க முடியுமா? அப்படிலாம் கூட ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசி. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். அல்லேலூயா! கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் என்னைக்குமே கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவாரேயானால், அது வந்து சாதாரண ஆசீர்வாதமா இருக்காது. தி 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 பெஸ்ட்டா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாட்சிய கூட நான் சொல்றேன். நீங்க வந்து ஒருவேளை எ லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்க என்னுடைய குளோஸ் வட்டாரத்துல இருந்தா இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்னுடைய சகோதரி, என்னுடைய உடன் பிறந்த சகோதரி திருமணமாகி 4 வருடங்கள் கழிச்சு தான் அவ கர்ப்பம் தரிச்சா. ஆம் அதுக்கே நாங்க கர்த்தரிடத்துல ரொம்ப விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி, அநேக நாட்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு மதர்ஸ் டே ஃபங்ஷன் சர்ச்ல செலிப்ரேட் பண்ணும்போது, அப்போ இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, அங்க இருக்கிற பாஸ்டர் அந்த குழந்தைங்களெல்லாம் அவங்கவங்க அம்மா கிட்ட போய் பூ குடுக்க சொன்னாங்க. அப்போ என்னுடைய சகோதரி அந்த இடத்துல அவ்ளோ கண்ணீரோட நின்னத நான் கண்கூட பார்த்தேன். அவ்ளோ கண்ணீர் வடிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சி கூத்தாடி 4 வருடங்களுக்கு பிறகு அவ கர்ப்பம் தரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆனா நடந்தது என்னன்னா, கிட்டத்தட்ட அவளுக்கு கர்ப்பம் தரித்து ஒரு 20 நாள் 25 நாட்கள்லயே சிக்கன் பாக்ஸ். ஆ அம்மை தானே அது சிக்கன் பாக்ஸ்க்கு. அந்த அம்மை வியாதி அவளுக்கு வந்து அது நிமித்தம் அவ பாதிக்கப்பட்டு, நாங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணும்போது டாக்டர் சொன்ன ஒரே விஷயம், குழந்தை வந்து நீங்க கண்டிப்பா உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்ததுனால குழந்தைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்து ஒருவேளை கை, கால் உடல் ஊனமுற்று அந்த குழந்தை இருந்ததுன்னா, ஒரு 3 மாசம், 4 மாசம் ஸ்கேன்லயே தெரிஞ்சிரும். நம்ம அப்ப அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிரலாம். இல்ல இல்ல வந்து குழந்தைக்கு மூளையில உள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அது தெரியாது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல சிக்கன் பாக்ஸ் வந்ததுனால, கண்டிப்பா குழந்தைக்கு அந்த ப்ராப்ளம் குழந்தைய பாதிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த குழந்தைய நீங்க அழிச்சிருங்க. அபார்ட் பண்ணிருங்க. அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் கையில கிடைச்ச ஆசீர்வாதம், எங்க குடும்பமே வந்து நாங்க அந்த இடத்துல நாங்க ரொம்ப உடைஞ்சுட்டோம். என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியல. அ அப்போ அந்த அந்த சூழ்நிலையில எங்களுடைய சபையின் போதகர்களுக்கு எல்லாருக்குமே நாங்க ஃபோன் பண்ணி பேசிட்டு, அப்போ எங்க அக்கா உறுதியா இருந்தா. என்னுடைய சகோதரி, என்னுடைய அக்கா ரொம்ப உறுதியா இருந்தா. இது எனக்கு கர்த்தர் தந்தது. நான் விசுவாசத்தோட இந்த பிள்ளையை நான் சுமந்து நான் பெற்றெடுப்பேன். அப்படின்னு ரொம்ப ஒரு விசுவாசத்தோட அவ அந்த பிள்ளையை அந்த நாட்கள்ல சுமந்து ஜெபத்திலேயே தான் ஃபுல்லா ஜெபத்திலேயே தான் நாங்க இருந்தோம். பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஆகக்கூடாதுன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற கர்த்தர். சாராளை நினைத்தருளின கர்த்தர், அன்னாளை நினைத்தருளின கர்த்தர், லேயாளை நினைத்தருளின கர்த்தர், அவளையும் நினைத்தருளினார். குழந்தை பிறந்தது. குழந்தை வந்து அ நினைக்கிறதை காட்டிலும் ரொம்ப ஒரு ஆக்டிவான பிள்ளை. டாக்டர் சொன்ன விஷயம் மூளை பாதிச்சிருந்தா, மூளை வளர்ச்சி இல்லாமல் இருந்தா, அதை கண்டுபிடிக்க முடியாது. பிள்ளைய அழிச்சிருங்கன்னு எந்த விஷயத்துல அவங்க சொன்னாங்களோ, அதே விஷயத்துல கர்த்தர் எங்க பிள்ளையை ஆசீர்வதித்து இன்னைக்கு பிள்ளை அவ்வளவு ஆக்டிவா இருக்கும். நீங்க ஒருவேளை அவள பார்க்கணும்னா இந்த ஜெபத்தோட தம்ப்நெயில் அதுல ஒரு பெரிய பாப்பா இருப்பா. அவ தான் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த குழந்தை. இப்போ அவ 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவ படிச்சதுல இருந்து ஃபுல்லா ஒரு நேரம் மட்டும் 2ண்ட் ரேங்க் என்னமோ எடுத்தா. ஃபுல்லா அவ 1st ரேங்க் தான். கர்த்தருக்காக நல்லா பாடுவா. அவள் பாடுகிற கிருபைய கர்த்தர் அவளுக்கு குடுத்திருக்காரு. பிள்ளை அவ்ளோ ஆக்டிவா இருக்கும். கர்த்தர் தரமானதை தருகிற தேவன். ஹல்லேலூயா! அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே தரமானதை தருகிற தேவன். இங்க அதுதான் சொல்றாங்க. உனக்கு பதில் உண்டு. அந்த பதிலுமே நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி நீ இததானே நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ வந்து எனக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை தாங்கன்னு தானே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளைய தாங்கன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆண்டவரே எனக்கு இந்த கடன மட்டும் அடைச்சு விட்டுருங்க ஆண்டவரே. இதத்தானே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆண்டவரே என் குடும்பத்துல சமாதானத்த மட்டும் தாங்க ஆண்டவரே. இதத்தானே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நான் இது எல்லாவற்றையும் தாண்டி நீ கேட்டதற்கு அதிகமாய் ஆசீர்வாதத்தோடு கூடிய பிள்ளையையும், ஆசீர்வாதத்தோடு கூடிய வேலையையும், ஆசீர்வாதத்தோடு கூடிய குடும்ப சமாதானத்தையும் இன்றைக்கு நான் உனக்கு வாக்களிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். விசுவாசத்தோட சகரியாவைப் போல, என்னைப் போல அவிசுவாசியா இராமல், இல்ல உங்களைப் போலவே நீங்கள் அவிசுவாசியா இராமல், நீங்க பண்ண வேண்டிய காரியம்லாம் என்னதான் தெரியுமா?
ஜெபிக்க வேண்டியது. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்லுங்க, அப்பா நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமை போல ஒரு விசுவாசத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. இல்ல ஒருவேளை நீங்க விசுவாசம்னா என்னன்னு தெரியாது, ஆபிரகாம்னா யாருன்னு தெரியாது, ஹம் சகரியானா யாருன்னு தெரியாது. நான் சும்மா இந்த லைவ் பாக்குறேன். எனக்கு இயேசுன்னா மட்டும் யாருன்னு தெரியும்னா, இன்னைக்கு நம்புங்க. உங்க பாஷையில சொல்லணும், ஏசப்பா, ஏசப்பா எனக்கு அப்பா, உங்களுக்கும் அப்பா. அப்பா கிட்ட கேளுங்க, அப்பா என் குடும்பத்துல சமாதானத்தை தாங்க. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க. எனக்கு எனக்கு இப்படி ஒரு அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தத்துல இருந்து விடுதலையை தாங்க. எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க. நான் இப்ப வசனம் கேட்கிறேனே, இத்தனை வருஷமா பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளையை கொடுத்தீங்கன்னு, அதே சூழ்நிலையில தான் நானும் இருக்கேன். எனக்கும் ஒரு பிள்ளையை தாங்கன்னு அந்த கைகளை ஏந்தி அல்லது கைகளை கூப்பி கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள அல்லது சீக்கிரமாய் எல்லா விஷயத்துல உங்க வேண்டுதல் அந்த பிள்ளை மாத்திரமில்லை எல்லா